நார்த் யூரோப்ல இருக்கக்கூடிய 5 முக்கியமான கண்ட்ரீஸ்ல பேரண்ட்ஸ் எல்லாம் நைட் டைம்ல அவங்க குழந்தைய வீட்டுக்கு வெளியில போட்டு தூங்க வைக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம முடியுதா? அதுவும் சும்மா இல்ல, நைட் டைம்ல அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் -10°C இருந்து -20°C வரைக்கும் இருக்கும். அந்த குளிர்லயும் பிறந்து கொஞ்சம் மாசம் ஆன குழந்தைங்களையும் இல்ல கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கனாலும் வெளியில தான் தூங்க வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன் அப்படிங்கிற நாடுகள் எல்லாம் நைட் டைம்ல பயங்கரமான கோல்டு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த டைம்ல குழந்தைங்களை வெளியில தூங்க வைக்கிறது மூலமா அவங்களுக்கு எந்த ஒரு நோய் பாதிப்பும் இருக்காது அப்படிங்கறத அந்த நாட்டு மக்கள் நம்புறாங்க. இதனாலேயே பல குடும்பங்கள்ல அவங்களுடைய குழந்தைங்களை -5°C இருந்து -10°C வரைக்கும் நைட் டைம்ல குளிர்ச்சியான காத்து இருந்தா கூட அந்த ஏர்ல தான் அவங்க குழந்தைங்களை தூங்க வைக்கிறாங்க. மெடிக்கலா இது சேஃபான்னு பார்த்தோம் அப்படின்னா பார்சியலா இது சேஃப்டின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி தூங்க வைக்கிற குழந்தைங்களை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க வியர் பண்ற கிளாத்ஸ்ல இருந்து அந்த ஏரோட டெம்பரேச்சர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை மானிட்டர் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு நோய் பாதிப்பு அந்த நேரத்துல குறையும் அப்படிங்கறத டாக்டர்ஸ் சொல்றாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.